ஈழமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் சொல்லி ரெண்டு விஷயங்களையும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நேற்றுக்கும் இந்த ஹோட்டல் இந்த என்ன சொல்ற ஸ்கூல் டாஸ்க் தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ இப்பவும் அந்த ஸ்கூல் டாஸ்க் தான் ஓடிட்டு இருக்கு. நேற்றே நிறைவடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து பட் நடக்கல. இன்னைக்கும் அந்த டாஸ்க் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த பல விஷயங்கள் நடந்திருக்கு. பார்வதி விடிய விடிய வந்து அந்த அங்க இருக்கிற வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணதாகட்டும், காலையில வந்து சிங்க்ல வந்து துணியை வாஷ் பண்ண விதம், நிறைய நடந்திருக்கு. ஸோ அதை பத்திலாம் பேச போனோம்னா நான் உங்க ஹரிஷ் நம்ம கூட பேசுறதுக்காக பெரியவர்கள் நடந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரீஷ். ஃபர்ஸ்ட் ஆல் கோ வித் எஃப்ஜே நினைக்கிறேன். எஃப்ஜே வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணினான். எதுக்குன்னா ஒரு வேர்ஸ்ட் பெர்ஃபார்மரா வந்துட்டு தண்ணியும் வியானாவையும் வந்துட்டு பண்ணிட்டாக்கா வந்துட்டு பிளான் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகணும்னுட்டு ரொம்ப ஆசைப்பட்டான். பட் அது நடக்கல. வினோதும் எஃப்ஜேவும் தான் போறாங்க போல இருக்கு. அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டெல்லாம் பண்ணா. ரொம்ப மெனக்கெட்டு பார்வதியை மட்டும் தனியா வேலை செய்ய வச்சுட்டு அதை தூரத்துல இருந்து ரசிக்கிறது. இப்போ நம்ம பாக்குறப்ப வந்துட்டு நல்லா தெரியுது எவ்வளவு சாடிசம் நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டுன்னு. என்ன சொல்றது, ஒருத்தரே இத்தனை பேருக்கு வந்துட்டு சமைச்சு போடணுமா, பாத்திரம் தேய்க்கணுமா, எல்லா வேலையும் அவங்களே செய்யணுமா. இவர் வந்துட்டு ஏதோ கையில கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு இவ்வளவு பெரிய கட்டு, அது விரல் இருக்கிறதே இவ்வளோ, அதுக்கு வந்துட்டு 4 மடங்கு அளவுக்கு கட்டை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. சூப்பர். என்ன சொல்றது, உங்களோட மனிதாபிமானம் எல்லாம் பாக்குறப்ப வந்துட்டு புல்லரிக்குது எப்படியே அப்படின்றத. வந்து கையில கட்டு போடுறதுக்கு முன்னாடியே ஒண்ணும் பண்ணலையே அவரு. அவர் வந்து சமைக்க சொன்னா நீங்க நீங்க சமைங்கன்னு வாழனை சொல்லிட்டு போயிடுவாரு. அவர் போய் தூங்க ஆரம்பிச்சுவாரு. நைட் எல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நைட் எல்லாம் நான் வேலை பார்த்தேன்னுவாரு. ஆனா நைட் ஒரு வேலையும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. காலையில நல்லா தூங்குவாரு. காலையில வேலை பாருங்க, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்கன்னு பார்வதி கேட்கறாங்க. அப்போ முடியாது அப்படின்னு ஒரு பாட்டு போயிட்டாரு. சோ இந்த வீக் வந்து கேப்டனாவும் அவர் ஒண்ணும் பண்ணல, டாஸ்க்லயே அவர் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு நான் பாக்குறேன். கண்டிப்பா. முதல் ஆஹ் சான்ஸ் முதல் முறை சான்ஸ் கிடைச்சப்போ எல்லார் கூடயும் கொஞ்சம் நல்லா போச்சவருக்கு. பட் செகண்ட் அண்ட் கேப்டன் சான்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுல ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. இதுல தேர்ட் டைம்க்கு வேற தனக்கு தான் கிடைக்கும்ன்ற மிதப்புல இருக்காரு சார். இதுல வந்துட்டு எஃப்ஜே ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு சாடிசம் பண்ணிட்டு இருக்காருன்னா, விக்ரம் நிஜமா சொல்றேன், அந்த வக்ரம்ன்ற பேர் வந்துட்டு அழகாவே சூட் ஆகும். இந்த பொண்ணு என்ன சொல்றது, வலியில வந்துட்டு படுத்துட்டு இருக்கா பார்வதி. பார்வதி வசந்தி அம்மா வசந்தி அம்மான்னு கூப்பிட்டுட்டு அந்த தூங்குறவங்களை கூப்பிட்டுட்டு பெட்ஷீட் போடாம போத்திக்கல பாருங்க அப்படின்ற. நிஜமா சொல்ற, இதெல்லாம் ரொம்ப ஒருத்தர் அந்த மாதிரி அந்த இப்ப நாங்க என்ன சொல்றோம்னாக்கா கம்ப்ளீட்டா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும்னால நாங்க கேட்கல. பட் அந்த 3 டேஸ்ன்றப்ப வந்துட்டு எவ்வளவு வலி வேதனை இருக்கும்ன்றது கூட வந்துட்டு விக்ரம் உங்க வீட்டுல பெண்களே இல்லையா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இது பண்ற. ரொம்ப கேவலமா இருந்தது. ஏன்னா நீங்க எதுல வேணா விளையாடுங்க, இந்த மாதிரி நேரத்துல விளையாட. இப்போ அது ஒரு சாக்கு சொல்லி பார்வதி எந்த இடத்துலயுமே வந்துட்டு எனக்கு வயிறு வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னெல்லாம் வந்துட்டு வேலை செய்யாம கிடையாது. திவாகர் இருக்கும் போதும் ஒரு வாட்டி அந்த மாதிரி ஆனப்போ பெருக்கிட்டு தான் இருந்தாங்க. திவாகர் கேட்கிறாரு, இப்ப இந்த நேரத்துல உனக்கு கொஞ்சம் எரிச்சல் இருக்கும் வலி இருக்கும், நீ குடு தொடப்பம் குடு நான் பெருக்கிறேன் அப்படின்னு திவாகர் கேட்டாரு. இல்லைன்னா என் வேலையை நான் பார்த்து முடிச்சுட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பார்வதி சொன்னது. இது இப்போ வந்துட்டு இந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு ஒருத்தர் டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு சகிச்சிக்க முடியல அப்படின்றதுதான். இது கூட பரவாயில்ல ஹரீஷ். அங்க பேசிக்கிறது என்னன்னா, பீரியட்ஸ் எல்லாம் நார்மல் தானே. என்ன சொல்றது, ஒரு ஷோ பண்றதுக்காக வந்துட்டு இது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்துட்டு ஏதோ பேசுறாங்க. இது எனக்கு என்ன சொல்லணும் இதுக்குன்றது கூட எனக்கு தெரியல. ரொம்ப கேஷுவலா கேக்குறாங்க. அது மந்த் ஆன் மந்த் வர்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சீரியஸ்லி ஐ ஹாவ் அ ஹார்ட் வேர்ட் டு த்ரோ ஆன் தேர் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அனுபவிச்சு பாருங்கடா உங்களுக்கு தெரியும் அது அப்படின்றதுதான். ஏன் இப்ப ரம்யாக்கு வந்தப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் வலி அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்துட்டு நீங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. இந்த பொண்ணுக்கு அவளை தனியா விட்டுடுங்க. அந்த டைம்ல வந்துட்டு வலி இருக்கோ எது இருக்கோ எரிச்சல் இருக்கும். சோ அதை வந்துட்டு ரொம்ப சீண்டிட்டே இருக்காதீங்க அந்த டைம். ஏன் உங்க அம்மா வீட்டுல நீங்க பார்த்தது கிடையாதா, இல்ல உங்க அக்கா தங்கச்சி பார்த்தது கிடையாதா, இல்ல உங்க வீட்டுல ஒய்ஃப் பார்த்தது கிடையாதா? ஏன் இவ்வளவு கேவலமா இவ்வளவு மட்ட ரகமா ஒரு மனித நேயம் அந்த மனித இது கூட இல்லாம அந்த அளவுக்கு எப்படி உங்களால சாடிஸ்டா இருக்க முடியும்ன்றதே எனக்கு ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது என்ன சொல்றது, அஹிம்சா விட அந்த வயலன்ஸை விட வந்துட்டு இது ரொம்ப 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 மோசமான வயலன்ஸ் இது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நான் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்றேன். இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு நடந்தது. அந்த கப்ஸ் எல்லாம் கூட கிளீனா ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சு அவ்வளவு அழகா வச்சிருந்தா இந்த பொண்ணு பார்வதி. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, கனி சாண்ட்ரா எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா,
வேலை செய்யறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, வேலை வாங்குறது தான் பெரிய விஷயம். அப்போ கிரெடிட் வந்துட்டு விக்கல்ஸ்க்கு தான் கொடுக்கணும். ஏன்னா ஹவுஸ் ஹோல்ட் டாஸ்க பார்வதியை கம்ப்ளீட் பண்ண வச்சது விக்ரம் தான் அப்படின்னுட்டுன்னு சொல்றாங்க. வன்மம் ஒருத்தர் மேல இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா ஏக்கர் கணக்குல இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் அந்த கனிக்கும் சாண்ட்ராக்கும் நான் சொல்லிக்கிறேன். நான் இதுங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியல. எனக்கு அந்த கனி கனி கனின்னு வரப்போ எதுக்கு இவ வேஷம் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான்றதே எனக்கு சுத்தமா புரியல. ஒரு பக்கம் வந்துட்டு அவங்க சைடுனா மதர் தெரசா ஆயிடுறா, பார்வதி அப்படின்னா வந்துட்டு டெவில் ஆயிடுறா, ஈவல் ஸ்பிரிட் ஆயிடுறா. எனக்கு அவளெல்லாம் என்ன ரகத்துல சேர்த்துக்கிறது அப்படின்றதே புரியல. ஹரிஷ், உனக்கு எப்படி இருந்தது அந்த டாஸ்க்குங்கெல்லாம்? பார்வதி வந்து அவங்க என்ன சொல்ற சபரி நைட் வந்திருந்தாரு. சபரி வந்து சொன்னாரு, இது பால் நம்ம இது பண்ற அந்த வெசல் மட்டும் நீ வாஷ் பண்ணி வச்சிரு, மற்றதெல்லாம் தண்ணி ஊற்றி வை, காலையில பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சபரி சொல்லிட்டு போனாரு. பட் அதை வந்து விக்ரம் முடியாது, எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருங்க, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி விக்ரம் உட்கார்ந்துருந்தாரு. அதை மீன் பண்ணி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க சாண்ட்ராவும் கனியும் சொன்னது அதை மீன் பண்ணி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் விக்ரம் வந்து வேலையெல்லாம் வாங்கல, அவர் வந்து வேடிக்கை பார்த்தாரு. அவர் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாரு. இவங்க வந்து வெசல் வாஷ் பண்ணாங்க, அவர் பாட்டு பாடிட்டு இருந்தாரு, இவங்களோட சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருந்தாரு விக்ரம். இவங்க வெசல் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு என்ன சொல்றது, வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இல்லாத, அந்த ஒரு ஃபீலிங் இல்லாத மாதிரி விக்ரம் கொண்டு போனாங்க. அது உண்மைதான். பட் வந்து வேலை பார்க்கல, அவர் வந்து வேலை வாங்கல, அவர் வேடிக்கை மட்டும் தான் பார்த்தாரு. அது வந்து கலி சம்பா தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் பார்க்குற 24 பார்த்த எல்லாருக்கும் அது தெரியும். அண்ட் உங்களுக்கு வந்து எல்லா இதையும் வந்து உங்களுக்கு அந்த விம் லிக்விட் ஏதோ காலி ஆயிடுச்சு போல நைட்டு. ஸோ அப்போ விம் லிக்விட் எங்க இருக்குன்னு வந்து சபரிட்டு கேட்டாங்க கனி, பார்வதி. ஸோ விம் லிக்விட் வந்து காலி அவ்வளோதான் இல்லை அப்படின்னு சொன்னோடனே இவங்க வந்து இந்த ஹேண்ட் வாஷ் எல்லாம் போட்டு அதில் தான் வந்து அந்த வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து விக்ரம் கேட்டார், ஹேண்ட் வாஷ் வச்செல்லாம் வெசல் வாஷ் பண்ணாங்கன்னா வச்சுட்டு வந்துருங்க, காலையில பார்த்துக்கலாம் விக்ரமும் சொன்னார். பட் வந்து இவங்க பார்வதி இல்லை, நான் முடிச்சிடறேன் இவங்க தான் வந்து 3:30 3:45 இருக்கும், அது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, வேலை பார்த்துருந்தாங்க. இப்போ வந்து எந்த ஹாஸ்டல்லையும் சரி இல்லை எந்த வீட்லையும் சரி 3:45 வரைக்கும் யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு ஹெவி ஒர்க் போட்டிருக்காங்க பார்வதி அப்படிங்கிறப்போ அது பெரிய விஷயம். பட் வந்து பார்வதி இவ்வளவு ஹெவி ஒர்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ அது கொஞ்சமாக ரெஸ்ட் கொடுக்கணும். மறுபடியும் காலையில 6:30 மணிக்கு எந்திரிச்சு பார்வதி போட்டா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் சொல்றேன். 2 மணி நேரத்துல நீங்க எழுப்பிட்டு பார்வதினா அது அந்த பொண்ணுடைய தூக்கம் போயிடுச்சு. கண்டிப்பா டாஸ்க்குங்கிறது வேற, டாஸ்க்குக்காக நீங்க கூப்பிடுறீங்க அப்படிங்கிறது தான் வேற. உடனே நீங்க டாஸ்க்குக்காக கூப்பிடல, நீங்க வந்து அந்த பொண்ணு டார்ச்சர்ல பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ ஒருத்தர் இருக்காருல்ல, அசிஸ்டன்ட் வார்டன் ஒருத்தர் இருக்காரு, எஃப்ஜேன்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த பொண்ணு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிருச்சு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? உங்களுக்கு அசிஸ்டன்ட் வார்டன் ஒருத்தர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு காஃபி மட்டும் போடுங்க, காஃபி போட்டுட்டு இங்க இருக்கிற டீச்சர் யாரையாவது அதை வந்து கப்ல ஊற்றி கொடுக்க சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஓகேவா இருக்கும். அதுக்கும் பார்வதி வரணும்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அதுதான் இதுல எஃப்ஜே கிட்டயே வந்துட்டு எஃப்ஜே சபரி ஏதோ இந்த டவல் இஷ்யூ ஏதோ பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, வார்டனோட வேலை தானே கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி அனுப்புறதுன்னு. அப்ப இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் பக்கத்துல உட்காந்துட்டு கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? கேட்க தோணுது. வார்டன் அசிஸ்டன்ட் வார்டன் ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் அதாவது ஒரு பெரிய வேலை ஒண்ணு வந்துச்சுன்னா அதை சரிபாதையா பங்கிட்டு பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த 2 பேருடைய பொறுப்பு. வார்டனே மொத்த பொறுப்பும் எல்லாரும் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. வார்டன் இல்லாத நேரத்துல வார்டனுக்கு முடியல, வார்டன் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அசிஸ்டன்ட் வார்டன் அதை பண்ணித்தான் ஆகணும். எஃப்ஜேவால வாஷ் பண்ண முடியாது, கையில அடிபட்டிருக்கு அதனால வாஷ் பண்ண முடியாது. பார்வதி வாஷ் பண்ணிட்டாங்க, அவரால் டீ காஃபி போட முடியாது. அதுதான் கேக்குறேன் நான். இந்த விரலை விட்டுட்டு மத்த 9 விரல் இருக்குல்ல உனக்கு, எல்லா இதுலயுமே கட்டு போட்டு இல்ல நீ அந்த அளவுக்கு. என்ன அவன் வேற ஏதோ வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு சாடிசம் பண்றது, சாடிஸ்டுங்க பண்ற வேலைங்க தான் வந்துட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல அந்த என்டையர் குரூப்பே. அது எனக்கு தெரியல, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இவங்களுக்கு மட்டும் அப்படின்றத தெரியல. அப்புறம் ரொம்ப அழகா ஒரு விஷயம் நடந்தது, எக்ஸ்கர்ஷன். அது எல்லாம் அந்த பழைய ஆட்கள் எல்லாம் பார்க்க, அந்த போட்டோஸ்ங்கெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லைக் எல்லா நினைவுகளும் நமக்கு வந்துட்டு இருந்தது. இதுல வந்துட்டு ஜாக்லின் ஆகட்டும், அர்ச்சனா ஆகட்டும், இவங்க போட்டோஸ் எல்லாம் இருந்தது. இதுல வந்து இந்த சீசன் விக்ரம் போட்டோ எல்லாம் கூட அதுல இருந்தது. அதுதான் ஏன்னு தெரியல, அதுக்கு என்ன காரணம்? இல்ல உங்களுக்கு இந்த சீசன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற சில கேரக்டர்ஸோட போட்டோஸ்லாம் விக்ரம் நல்லா பண்றானா? அப்போ ஓரளவு பண்றாருங்க. அவர் இப்ப நல்லா பண்றாருன்னு சொல்லுவோம், ஓரளவு பண்றாரு. அவர் சில இடங்கள்ல காமெடி கொடுக்குறாரு, காமெடி சென்ஸ் கொடுக்குறாரு. அதை யூஸ் பண்ணிக்க தெரியல அவருக்கு. சில இடங்கள்ல வந்து
வார்த்தை காமெடி திணிக்கிறாரு. அதுதான் வந்து அவர் காமெடி பண்ண வருது. சில இடங்கள்ல காமெடி பண்ணும்போது சிரிக்க வைக்குது, சில இடங்கள்ல வாண்டடா திணிக்கிறார் அந்த காமெடி. அது வந்து சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க வந்து வார்டன் பார்வதி, அதாவது அந்த பார்வதிங்க அந்த பொண்ணை தான் வந்து டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. விக்ரமாகவும் சுபிக்ஷா ஆகும் ரெண்டு பேரும் பார்வதி 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 தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஃப்ரம் டே ஒன் முடி கட் பண்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் பார்வதி டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஏன் ஹாஸ்டல் வார்டன் அப்படிங்கிறப்ப வார்டன் வந்து லேடி வார்டனா இருந்தா லேடி வார்டன் யாரும் அவ்வளவு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. எந்த ஹாஸ்டல், காலேஜ் ஹாஸ்டலாவே இருக்கட்டும், காலேஜ் ஹாஸ்டலா இருந்துச்சுன்னா லேடி வார்டன் யாரும் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஜென்ஸ் யாரும் வார்டனா இருப்பாங்க, அவரை போய் அதுதான் வந்து உங்களுக்கு அந்த பாண்ட் வந்து ஜென்ஸுக்குன்னா ஜென்ஸ் வார்டன் கிட்ட தான் அந்த பாண்ட் ஏற்படும். லேடி வார்டன் கிட்ட பொண்ணுங்களே வந்து பெருசா இது பண்ணிக்க மாட்டாங்க. ஆமா, உண்மைதான். எதுக்கு வாயை கொடுக்கணும்னு யோசிப்பாங்க. காலேஜும் சரி ஹாஸ்டலும் சரி அப்படிதான் இருக்கும். இது வித்தியாசமா இருக்கு இந்த பிக் பாஸ் ஹாஸ்டல். எனக்கு புரியல. ரெசிடென்சியல் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த பொண்ணை போட்டு ஆரம்பத்துல இருந்து டார்கெட் பண்றதுங்கிறது அது ஏன் பார்வதி சூஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஏன் உங்களுக்கு எம்ஜே வந்து ஒரு மனுஷனாவே தெரியலையா? அதுதான் எனக்கு அது புரியல. ஃப்ரம் த டே ஒன் பார்வதி டார்கெட் பண்ணி இருக்குது. அது ஏதோ ஒரு இடத்துல பார்வதியை டார்கெட் பண்ணணும் பிக்ஸ் பண்ணி போற மாதிரி இருக்கு. இல்ல, என்டையர் இதுலயுமே பார்வதியை மட்டும் வந்துட்டு அந்த கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் பார்வதி மேல திணிக்கிறதும் கிரெடிட்ஸ் எல்லாம் இவங்க சைடு எடுத்துக்கிறதுமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அந்த எக்ஸ்கர்ஷன் போறப்ப வந்துட்டு கனித்திரோ வந்து கானா வினோதன் கம்ருதீன் போட்டோ பார்த்துட்டு ரெண்டு குரங்குங்க மாதிரி இருக்காங்களாம் அப்படின்னு. ரொம்ப தப்பானது இல்ல? இப்போ அவங்க திருப்பி வந்த அந்த ரெண்டு பசங்க வந்து இதை இன்னொரு குரங்கு சொல்லுதுன்னு சொல்லியிருந்தாக்க உனக்கு எப்படி இருக்கும்? இப்ப நானா இருந்தாக்கா அந்த இடத்துல அதான் சொல்லியிருப்பேன். நான் என்ன பேச்சு நம்ம பேசுறோன்றது ஒரு இது இல்லையா? நான் என்ன கேக்குறேன், இல்ல அது உங்களுக்கு கனி சொன்னாலும் காணாமத்தும் கமலுக்கும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும். அவங்க வந்து அவங்க ஏதோ ஜாலியா சொல்றாங்க, காமெடி சொல்றாங்கன்னு எடுத்துக்கிட்டாங்க. அதை அப்படியே விட்டுறது பெஸ்ட் தான் நினைக்கிறேன். இன்கேஸ் அவங்க மறுப்பு தெரிவிச்சு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருந்தா அது ஓகே. பட் வந்து அவங்களுக்கே அது பெருசா தெரியல அப்படிங்கிறப்போ அதை அப்படியே விடுறதா பெஸ்ட்னு நினைக்கிறேன். இல்ல தட்ஸ் ஃபைன். பசங்களுக்கு தெரியாது இல்ல, இப்ப அவங்க ஸ்டூடெண்ட் உங்க டீச்சர் தானே, பசங்களுக்கு தெரியாது இல்ல வாட் கொஸ்டின். அதனால நாம கொஸ்டின் இல்ல இதை விட கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்காங்க டீச்சர்ஸ். அதனால வந்து இது நார்மல் கான்வர்சேஷன்ல ஒண்ணு. இல்ல நான் என்ன கேக்குறேன், கிடைக்கிற கேப் எல்லாம் வந்துட்டு வன்மத்தை ஏன் இப்படி கொட்டணும்ன்றதுதான். கண்டினியூஸா இருக்கு எல்லா டாஸ்க்லயும் அதை பார்க்க முடியுது கணிக்கிட்ட. பட் இந்த மாதிரி கன்வர்சேஷன்ஸ் வந்துட்டு எல்லா ஸ்கூல்ஸ்லயும் இன்னைக்கு நார்மல் ஆயிடுச்சு. டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்படிதான் பேசுவாங்க சில ஸ்கூல்ஸ்ல. அது ஜாலியாவும் எடுத்துக்கிறாங்க, ஃப்ரெண்ட்லியா பேசுறது இப்படிதான் இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க பசங்க. ஸோ அது ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாக்லின் பத்தி கனி பேசுறது வந்துட்டு என்ன சொல்றது, ஆஸ் அ பிக் பாஸ் ரிவ்யூவர் ஐ கான்ட் அக்செப்ட் தட் ஸ்டேட்மெண்ட்ன்றத நான் சொல்லிக்கிறேன். நானு she didn't fail. அவங்க வந்துட்டு ஃபுல் எஃபர்ட் போட்டாச்சு. ஜஸ்ட் 1 or 2 செகண்ட்ஸ்ல வந்துட்டு மிஸ் ஆன விஷயம் வந்துட்டு ஓவர் கான்பிடன்ஸ்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லவே கூடாது. எஃபர்ட் போட்டாங்க. அந்த ஷூனால தான் அவங்கனால ஒரு இது மிஸ் ஆச்சே தவிர அந்த எஃபர்ட் இருந்தது. ஜாக்லின் வந்து இன்கேஸ் சௌந்தர்யா மாதிரி யோசிச்சு அவ்வளவு தூரம் போயிட்டு பாக்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம் ஜாக்லின் யோசிச்சு இருந்தாங்க அப்படின்னா அவங்க உள்ள இருந்திருப்பாங்க, ஃபைனல் வரைக்கும் போயிருக்கலாம். அவங்க ஃபைனல் வரைக்கும் போனதுக்கு ஒரே ஒரு ரீசன் அவங்க வந்து கம்ப்ளீட்டா நான் என்னால முடியும் ட்ரை பண்றேன்னு போனாங்க, அதனால ட்ரை பண்ணாங்க. ஸோ ஜாக்லின் வந்து அவங்க வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. அவங்க வந்து டாஸ்க்ல வந்து பெருசா எஃபோர்ட் போடாம ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு சொல்றது அன்அக்செப்டபிள் நான் பாக்குறேன். ரெண்டாவது என்ன பொறுத்தவரை ஷீ இஸ் a successful பிக் பாஸ் கண்டஸ்டன்ட். கண்டிப்பா கண்டிப்பா கப்பு வேணா வாங்காம இருந்திருக்கலாம். பட் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பெண்ணுக்கு இத்தனை திறமை இருக்கு அப்படின்னு 95 to 97 days வந்து பிக் பாஸ் இருக்கிறது பெரிய சாதனைங்க. 90 நாளுக்குள்ள இருக்கிறது பெரிய சாதனை. அதை வந்து ஜாக்லின் பண்ணி காட்டியிருக்காங்கிறது பெரிய விஷயம். அது அந்த கடைசி டாஸ்க் வரைக்கும் இருந்திருக்காங்க அவங்க, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஜாக்லின் அவ்வளவு தூரம் சஸ்டெயின் பண்ண முடியுது, அவ்வளவு தூரம் அந்த வீட்டுல இருக்க முடியுது அப்படின்னா அவங்க கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லான கண்டஸ்டன்ட் தான். கண்டிப்பா. இது வந்துட்டு கரண்டியை மட்டும் வச்சுட்டு 8 வாரமா ஓட்டிட்டு இருக்கிற கனி எல்லாம் பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த அருகதையும் இல்லைன்றத சொல்றோம். ஏன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ணவங்க, எஃபர்ட் போட்டவங்க. நீ வெறும் வந்துட்டு ஓபி அடிச்சுட்டு ஒரு குரூப் சேர்த்து வச்சுட்டு நீ ஒரு இது பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு இங்க இது கிடையாது அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம். நாங்க அடுத்தது வந்துட்டு கனி வினோத் பேசுறப்போ டீச்சர்ஸ் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்றதாகட்டும்,
அதே விக்கல்ஸ் பேசினாக்க யார் வேணா பேசலாம் அப்படின்னுட்டு சகஜமா எடுத்துக்கிறதாகட்டும். என்ன சொல்றது, இவ்வளோ ஓப்பனா வந்துட்டு அந்த பார்ஷாலிட்டி அந்த பயாஸ்டு தெரியறப்போ ஏன் இதெல்லாம் கொஸ்டினபிளா இல்லைன்றது மட்டும் தான் எனக்கு புரியல. ரொம்ப என்ன சொல்றது, பாக்குறதுக்கே நம்மளுக்கு என்னடா நம்ம புலம்பி புலம்பி நாம பைத்தியமா போயிடுவோமோன்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க அந்த கனின்ற ஒரு ஈவல் எனக்கு ஸ்பிரிட். அந்த ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணது கூட வினோத் ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. He did well. He did well. வினோத் வந்து அவ்வளவு மோசமாலாம் ஒண்ணும் பண்ணல. வியானா வந்து அந்த டாஸ்கை கெடுத்தாங்க. கண்டிப்பா. எஃப்ஜேவும் வியானாவும் பிளான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளான் பண்ணி தான் அது பண்ணிருக்காங்க அப்படின்னாலும் வியானா அந்த டாஸ்கை கம்ப்ளீட்டா கெடுத்தாங்க. அவங்க வந்து ஒண்ணுமே பண்ணல. ஃப்ரம் பிகினிங் வந்து இந்த டாஸ்க்ல தன்னை வேற மாதிரி கட்டணும் என்னென்னமோ பண்ணி ஒட்டுமொத்த டாஸ்க்கும் எடுத்தாங்க. உங்களுக்கு அப்படி பண்ணவங்க வந்து ஓகே. பட் வந்து வினோத் உங்களுக்கு எல்லா விதமான எஃபர்ட் போட்டுருக்காரு. பாட்டு பாடி இருக்காரு, அவர் வந்து ஓனர் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இவ்வளவு எஃபர்ட் போட்டவர் வந்து உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலங்கிறது என்னை பொறுத்தவரை அந்த அன்அக்செப்டபிளா நான் பாக்குறேன். அண்ட் வினோத் அதை கேட்கிறாரு, வியானாவோட நம்ம என்ன மோசமா பண்ணிட்டோமான்னு கேட்கிறாரு. ஆமா கேக்குறாரு அவரு. அதான் சொல்ல வியனா தான் ஃபர்ஸ்ட். பட் ஆனா வந்துட்டு இவங்களும் வந்துட்டு ஓரளவுக்கு மத்தவங்க எல்லாம் மேனேஜ் பண்ணிருக்காங்க. சோ இவங்க 2 பேர் வந்துட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு பிளான் பண்றாங்க, இதை பிரேக் பண்ணோம்னுட்டுன்னு. அதான் சொன்னேன், யாரு இழிச்ச வாயினாக்கா அது வினோதன் போட்டு தள்ளிடுவாங்க. இதுக்கு முன்னாடி திவாகர் இருந்தார் அந்த பிளேஸ்ல, இப்ப வினோதன் போட்டு தள்ளுறாங்க, அவ்வளவுதான். இதுல இந்த இப்போ அப்படி பார்த்தா ரம்யாவை சொல்லலாமே. ரம்யா என்ன பண்ணாங்க? அது அன்பு கேங் இல்ல ரம்யா. அப்ப வினோத் அன்பு கேங்ல வர மாட்டாரா? வினோத் இவ்வளவு நாள் அன்பு கேங்ல தானே இருந்தாரு. ஓகே. இப்போ ரம்யா வந்து ஒண்ணுமே பண்ணல. சாண்ட்ரா வந்து அங்கங்க சில இடங்கள்ல காமெடி பண்ணாங்க. அவங்க வந்து அமைப்போட ஒரு நல்ல பாண்டை கிரியேட் பண்ணிட்டாங்க இந்த டாஸ்க் மூலமா. அது புரிஞ்சுக்க முடிஞ்சது. திவ்யா அவங்க எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் தான் தொடர்ச்சியா இருக்கு. மற்றபடி அவங்களும் டாஸ்க் நல்லா பண்றாங்க. பட் சண்டை தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத வாக்குவாதங்கள் அவங்க தான். ஸோ இந்த 3ல ரம்யா ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு நம்ம ரம்யாவை போட்டுக்கலாம் வினோதுக்கு பதிலா. ஆனா வினோத் எதுக்கு சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. வியனாவும் எதையும் ஒரே ஜெயிலுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா ரம்யா போடுறது பெஸ்ட்னு நினைச்சிருக்கேன். அடுத்து ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு புரியல. இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. சோ என்ன சொல்றது, இளிச்சவாயே வினோத் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஓட்டிங்ஸ் பார்த்தோம்னா ரம்யாது கம்மியா இருக்கு. அந்த இடத்துல வினோத போட்டு வினோத வெளியில அனுப்புறதுக்கான பிளான்கள் நடக்குதோன்ற மாதிரி தான் ஒரு இது தோணுது. இருக்கலாம். பட் வந்து தெரியல, அவங்க மேனேஜ்மெண்ட் போட்டாலும் எப்படி யாரும் அனுப்புறாங்க. ஓட்டிங் ப்ராசஸ் படி இது வரைக்கும் திவாகருக்கு முன்னாடி வரைக்கும் ஓட்டிங் ப்ராசஸ்ல போச்சு. அதுக்கப்புறம் பெருசா ஓட்டிங் ப்ராசஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எல்லாம் அவங்க மேனேஜ்மெண்ட் யாருக்கு விரும்புறாங்களோ அவங்களாம் வெளியில அனுப்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. அடுத்து ஒண்ணு நடக்குது. இப்ப திவ்யாவும் இந்த கேங்ல சேர்ந்திருக்காங்க போல இருக்கு. அது தெரியல, இந்த டாஸ்க்குக்காக மட்டும் சேர்ந்திருக்காங்களா இல்ல அப்படியே ஐக்கியம் ஆயிட்டாங்களா அப்படின்றது தெரியல. இந்த அன்பு கேங் ஹெட்டிங் கனி, சபரி, ரம்யா, இப்ப திவ்யா இவங்க எல்லாம் சேர்ந்து பால் திருடுறாங்க கிச்சன்ல இருந்து. இதே மத்தவங்க இப்ப கனி அந்த கிச்சன் இது இருக்கும் போது அந்த மாதிரி திருடுறதுக்கு விட்டுருப்பாங்களா? அப்ப நீ வந்துட்டு பார்வதி தான் மேனேஜ்மெண்ட் அப்படின்றப்ப வந்துட்டு அதை திருடுறதுக்கு நீ இது பண்ண, நீ என்ன சொல்ற அந்த இடத்துலனா சீக்கிரம் எடுத்துக்கோங்க யாராச்சும் வந்துட போறாங்கன்னுட்டுன்னு சொல்லித்தர. இது ஒரு டீச்சர் வந்து நீ இப்போ ஒரு டீச்சர்ன்னு பார்த்தாக்கா ஒரு டீச்சர் இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயமா? இல்ல பார்வதிக்கு அந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும், அவளை சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கணும்ன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்களா என்னன்றது தெரியல. ஒரு மத தெரசா திருட்டு தெரசாவா தான் மாறி இருக்காங்க அப்படின்றத தான் நான் சொல்ல முடியும். இதுல என்ன வஸ்டா கொடுக்க முடியுமோ அவ்வளோ வஸ்டா கனி இஸ் கிவிங். இப்ப இன்னைக்கு நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் என்னோட சோசியல் மீடியால. இவங்க படுத்துட்டு இருக்காங்க, எஃப்ஜே உட்காந்துட்டு இருக்கான், அது கையை 2 பேரை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ், ஐ ரியலி டோன்ட் நோ வாட் இஸ் திஸ் ரிலேஷன் மீன்ஸ் அப்படின்னுட்டு. எப்படி இருந்தது ஹரிஷ்? நான் ஆக்சுவலா அந்த விஷயம் நான் பார்க்கல. விஷயம் பார்க்கல. பட் என்னன்னா கனி விஜய் அது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா இவங்க ஒரு பாண்ட்ல தம்பிங்கிற ஒரு பாண்ட்ல பழகுறாங்க. அவர் என்ன பழகுறாரு அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியல. இவங்க சொல்றதெல்லாம் நான் அப்படிதான் பழகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவரு எஃப்ஜே என்ன மாதிரியான பாண்ட்ல பழகுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எஃப்ஜே வந்து ஆதரே கிட்ட என்ன பண்ணாரோ அதைத்தான் வியானா கிட்ட பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப வியானா கிட்ட என்ன பண்றாரோ அதான் கனிவுக்கும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே வெளியில போறது பெஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியா பெட்டரா இருக்கும். ஏன்னா எஃப்ஜே என்ன மாதிரியான கேரக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியறதுக்குள்ள
ஃபைனல்ஸ்க்கு வரைக்கும் எஃப்ஜே கூட்டிட்டு போறாங்க, விக்கல்ஸா ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க, சபரிய ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க. விக்ரமும் சபரியும் வரணும், ஃபைனல்ஸ் வரைக்கும் வரட்டுங்க, அது பிரச்சனை இல்லைங்க. எஃப்சியே வந்து என்னங்க பண்ண போறாரு? அங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் அவர் இஷ்டம் போல பழகிட்டு இருக்காரு. அது தப்பு. உங்களுக்கு வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட்ன்ற மாதிரி என்னத்த கண்டன் கொடுக்குது, நெகட்டிவ் கண்டன் போடுறதுலாம் ஒரு தெரியாங்க. ஒரு அளவு வேணும். 60 கேமரா இருக்கு, 60 கேமரா கவர் பண்ணதும் நல்லா தெரியும் அவருக்கு. அப்படி இருந்தும் கேமரால பதிவாகட்டும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த பொண்ணோட லைஃப் என்ன ஆகுன்னு பார்க்க வேணாம். வியானாக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அந்த பொண்ணு தெரியாம பண்ணது. அந்த பொண்ணுக்கு எனக்கு புரியல, என்ன பண்றாருங்கிறது புரியல அந்த பொண்ணுக்கு. பட் அது எப்படி வெளியில போய் போட்டே ஆகும்னு அந்த பொண்ணுக்கு ஓரளவு ஐடியா இருக்கு. அதனாலதான் அந்த பொண்ணு சொல்றது, இது வெளியில போகக்கூடாது, கேமரா இல்லாத மாதிரி பார்த்துப்போம், இந்த மாதிரி கன்வெர்ட் பண்றதா அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. இவர் கேமரா இருக்கிற ஏரியாவா தான் பண்றாரு. அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த பொண்ணு லைஃப்னு ஒண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கும் ஒரு லைஃப் இருக்கு. அந்த பொண்ணு அடுத்து மூவிஸ் பண்ணணும், ஏற்கனவே 2 படம் பண்ணிருக்கு அந்த பொண்ணு. இப்போ 3வது வேற ஏதாவது படம் பண்ணணும், வெளியில வந்து சைன் பண்ணணும். ஸோ அந்த பொண்ணுக்கு இனிமேல் கேரியர் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்குலாம் முடிச்சு விட்டுருவான்னு நினைக்கிறேன். இல்ல அது ஓகே, எனக்கு திருவோட லைஃப் நினைச்சுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இல்ல இது எனக்கு தெரிஞ்சு அவங்களே வந்துட்டு பிக் பாஸ் கிட்ட ஒரு ரிக்வெஸ்டா கேட்டுட்டு இந்த வாரம் கனியை அனுப்பிடுங்கன்னு கூட்டிட்டு போனாக்கா அதை விட பெஸ்ட் எதுவும் இருக்காது அப்படின்றத நான் சொல்லுவேன் நானு. இல்ல திரு இப்ப என்ன ஆகுதுன்னா, திருவுக்கு என்ன மைனஸா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கிற அளவுக்கு இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க திருவை. அவ்வளவுதான் என்னோட நானே அப்படிதான் எனக்கு அப்படி தோணல. சம்திங் ஏதோ கேம் ஆடுறாங்க கனி, அது என்ன கேம்னு எனக்கு புரியல, நம்மளுக்கும் புரியல. அது என்ன மாதிரி கேம்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா வெளியில இருக்கிற கனி இது கிடையாது. இல்ல ஹரேஷ், நீ தைரியமா சொல்ல, அகத்தியன் சார் இதுக்கெல்லாம் கோச்சிக்க மாட்டாரு. நான் ஓப்பனா சொல்றேன், வெளியில இருக்கிற கனி இது கிடையாது, வெளியில நம்ம பாக்குற கனி இது கிடையாது. இதுதான் ஒரிஜினல். ஒரிஜினல் கிடையாது, இதுதான் நடிப்புன்னு நான் பாக்குறேன். ஒரிஜினல் வேற. நடிப்பு எதுல வேணா நடிக்கலாம். குழந்தைங்க 2 குழந்தைங்க வெளியில பாத்துட்டு இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்கிறதா தெரியும். பட் இங்க இந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க, அது எனக்கு ஏன் பண்றாங்க அப்படிங்கறது இன்னும் புரியல. ஃப்ரம் டே 1 நான் தான் பாத்துட்டு இருக்கேன். இவங்க வந்து என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னு புரியல. ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றாங்க, அது அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. பட் அதையே வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க ஃப்ரம் த டே 1. நான் இப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் காட்டுவேன் நான் அப்படின்னு. வரலன்னா விட்டுற வேண்டியதான், எதுக்கு அதை போட்டு நான் இப்படியே ட்ரை பண்றேன்னு உட்காந்துட்டு இருக்கணும். அதுதானே இப்போ விஜய் அதான் சொல்றாங்க, நீ எதுக்கு வந்திருக்கான்னு முதல்ல யோசி, உன்னோட கேம் ஆடு, அடுத்தவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீ வரல அப்படின்னு சொல்றாங்க விஜய். அதை புரிஞ்சுக்கணும். இல்ல நான் ட்ரை பண்றேன், அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, அப்ப நான் என்னோட கேமை மாத்தணும்னு யோசிக்கணும்ல. அவங்க மறுபடியும் நான் ட்ரை பண்ணி தோத்து போனதுலயே நான் மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன்னா அது என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அவங்க என்ன கேம் ஆடுறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. வெளியில இருக்கிற கனி வேற, உள்ள இப்ப இருக்கிற கனி வேறையா இருக்காங்க. கண்டிப்பா. இதுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, இப்போ இந்த எல்லாருமே ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஒரு வார்டனை வந்து ஒரு கார்னர் பண்ணி அந்த பொண்ணை வந்துட்டு அழ வச்சு அந்த அழுகையும் வந்துட்டு ஒரு டிராமான்னுட்டுன்னு சொல்ற அளவுக்கு மனிதர்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்றது இந்த சீசன் 9ல தான் பார்க்கணும். இந்த எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு போனப்போ எனக்கு மனசுல பட்ட விஷயம் என்ன தெரியுமா, ஒவ்வொரு சீசன்லயும் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் இருக்கு, ஒரு இன்சிடென்ட் இருக்கு, ஹைலைட் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸ்கர்ஷன் காட்டுறதுக்காச்சும் வந்துட்டு இருக்கு. இப்போ சீசன் 9ல இப்ப நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்துட்டு சீசன் 9ல இருந்து எடுக்கணும்னாக்கா ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலி எப்படி ரிலீஸ் பண்ண விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்வதி திவாகரோட சண்டை போட்ட விஷயம், பார்வதி அழுதப்போ திவாகர் ஸ்வீட் சாப்பிட்டு இருந்தாரு, அது ஒரு மொமெண்ட். அதை தாண்டி இவங்க சாண்ட்ரா சீக்ரெட் டாஸ்க் மொமெண்ட், இதனாலதான் எனக்கு தெரிஞ்சு பெரிய மொமெண்டா இருக்க போகுது. அடுத்த சீசன்ல எக்ஸ்கர்ஷன் தான் வச்சாங்கன்னா வேற ஒண்ணுமே யாருமே பண்ணலன்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா ஐகானிக்கா சொல்றதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்றதுதான். அண்ட் அன்வான்டட்லி நீங்க வந்து இந்த 3 பேர் தான், திவாகர், பார்வதி, சாண்ட்ரா, உங்க 3 பேரை தாண்டி உங்களுக்கு வேற கண்டென்ட் யாரும் கொடுத்த மாதிரி தெரியல. சபரி வந்து அவர் நல்லா காமெடி பண்ணக்கூடிய ஒரு நபர், அவர் ஏன் காமெடியா பண்ணாம ஏன் வந்து தன்னோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு புரியல. இல்ல இதுல அன்வான்டா ஒரு திங் பிரதீப்போட இது போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு தேவையில்லாம அதை சுரண்ட வேண்டான்றதுதான் எனக்கு. இப்போ ஒருத்தர் வந்துட்டு பிரதீப்பை பத்தி ஒண்ணு பேசுறாங்க, இப்ப பிரதீப்புக்கு வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்தது அந்த இடத்துல ஹைலைட் ஆகுது, அதனால டிசி கொடுத்து அனுப்பிட்டாங்க. என்ன நடந்துச்சுங்கிறத உடைச்சாரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம், இப்பதான் உடைச்சாரு என்ன நடந்தது அந்த வீட்டுக்குள்ள. ஆமா ஆமா, இல்ல சம்திங் ஹஸ் கம் அவுட் அப்படின்றப்ப விட்டுடணும். ஏற்கனவே ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க,
வேற யாருன்னா இருந்தாக்க வேற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இப்ப இந்த பையன்றதுனால கொஞ்சம் என்ன சொல்றது மெச்சோர்டா திங்க் பண்ணிருக்கான், அவன் லைஃப பார்த்துட்டு அவங்க போறாங்க. அப்படி இருக்கும் போது நீங்க ஏன் வந்துட்டு இப்ப தேவையில்லாம வந்துட்டு கூட்டிட்டு வந்துட்டு இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, விக்கல்ஸோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாயா. இப்ப நீ மாயா வந்து ரெட் கார்டு கொடுத்ததுல மாயா ஒருத்தர். இப்ப நீங்க மாயாவை இது பண்ணுவீங்களா, பிரதீப்பை இது பண்ணுவீங்களா? எனக்கு இது என்னது, இது எங்கேயோ போகுது, இது எனக்கு சம்மந்தம் வந்து இல்லாத பழைய எனக்கு கண்டஸ்டன்ட் எல்லாம் தெரிஞ்சு இழுத்துட்டு பிக் பாஸ் வராங்களே. வீட்டுக்குள்ள இருக்கிற யாருக்கும் பிரதீப் வந்து க்ளோஸ் கிடையாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற யாருக்கும் பிரதீப் க்ளோஸ் கிடையாது. ஆனா மாயா வந்து அங்க இருக்கிற இப்ப இருக்கிற 15 பேர்ல 10 பேருக்காவது க்ளோஸா இருப்பாங்க. மாயாவும் சரி, பூர்ணிமாவும் சரி. ஓகே. அதனால வந்து மாயா பூர்ணிமாவோட டெசிஷனுக்கு அகேன்ஸ்ட் அங்க யாரும் பேச மாட்டாங்க. எனக்கு அந்த ரெட் கார்பெட் ஒண்ணு ஓவியா அண்ட் ஜூலி பண்ணாங்கல்ல, அது எனக்கு தெரிஞ்சு வந்து கனி அந்த கார்பெட்ல நிக்க வச்சு பார்வதி தள்ள வைக்கும். இல்ல அதுதான் பண்ணணும். பார்வதிக்கு வந்துட்டு ஒரு அதுதானே டாஸ்க பெஸ்ட் கொடுத்தாங்க. சான்ஸ் இல்ல அதுதான். இல்ல அதுதானே அந்த ராதா டாஸ்க்ல கொடுத்தாங்க. அவங்க வந்து வாஷ்ரூம் போறாங்கன்னா அந்த ரெட் கார்பெட் போட்டு தான் நீங்க அவங்களை கூட்டு போகணும்னு அதுதான் சொன்னாங்க. அதை ஒழுங்கா பண்ணலையே யாருமே. பண்ணலையே. சோ வேற எதுவும் இல்ல ஹரிஷ் இன்னைக்கும் பேசுறதுக்கு. நேத்து வந்துட்டு இப்போ என்ன பண்ணாங்க, அவ்வளவு உழைச்ச அந்த பொண்ணுக்கு கிரெடிட் எதுவும் கிடையாது. பெஸ்ட் எதுன்னு கேட்டாக்கா ஸ்கூல் தான் அப்படின்ற மாதிரி முடிச்சாங்க. ஸ்கூல்ல யாருன்றப்ப அகைன் அந்த கனி அமித்துக்கு கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. சோ அப்ரிஷியேட்டட். பிரஜன் எல்லாம் வந்துட்டு அமித்துக்குல பிரஜனுக்கும் கொடுத்துருக்காங்க. பிரஜனும் வந்து ஒரு ஸ்டார் வாங்கியிருக்காரு. கனி அமைத்தும் ஒரு ஸ்டார் வாங்கியிருக்காங்க. பட் வந்து என்னன்னா ஸ்கூல் டாஸ்க் என்ன பொறுத்தவரை அந்த ஸ்கூல் அப்படிங்கிற அந்த விஷயத்துல எல்லாருக்கும் ஒரு பிளஸ் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா வந்து ஹாஸ்டலை விட ஸ்கூலுங்கிறது பெரிய ஒரு மெமரபிள் பிளேஸா இருக்கும். வந்து அதுக்கு ஸ்டார்ஸ் கொடுக்கறதுங்கிறது என்ன பொறுத்தவரை அக்செப்டபிள் தான். பிக் பாஸோடைய டிஆர்பி ரேட்டிங் 46th வீக்கு அது வந்து வீக்கெண்ட் டிஆர்பி 8.2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அர்பன்ல மட்டும் 8.2 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் அர்பன் அண்ட் ரூரல் சேர்த்து 46th வீக் வந்து 3.77 அப்படின்னு இருக்கிறத பார்க்கணும். ஓவரால் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாயிடுச்சு. பட் வீக்கெண்ட்ல உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 3.77 ஓவரால் அப்படிங்கிறது இன்னும் 3.81 இருந்து 3.8 ஆச்சு. 3.77 ஆயிருக்கு. இப்போ அது டவுன்ஃபால் தான் போயிருக்கு. வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கேட்ட கேள்விகள் அதனால வந்து ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. அண்ட் திவாகர் வெளியேற்றப்பட்ட அந்த வெளியே போன அந்த வீக்கெண்ட் தான் 8 சம்திங் 8.2 வந்திருக்கு டிவிஆர். ஸோ அதனால வந்து ஏதோ ஒரு இடத்துல வீக்கெண்ட்ல ஓகேவா பண்ணிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. அந்த வீக் ஓகேவா பண்ணிருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடியும். வீக்ல போயிருக்கு. இது வரைக்கும் இவ்வளவு வீக்னஸ் இவ்வளவு வீக் வந்ததே கிடையாது. அந்த வீக்ல ஏதோ வீக்கா ஏதோ பண்ணிருக்காரு விஜய் சேதுபதி அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது. அந்த இந்த மாதிரி வீக்கெண்ட் போனா பெட்டரா இருக்கும். இல்லைன்னா டிஆர்பிக்கு திண்டாடும். எது அந்த கனி குரூப்புக்கு வந்துட்டு பாசிட்டிவா ஒரு இது கொடுத்துட்டு பார்வதி இருக்கிற குரூப்பை எப்பவுமே வந்துட்டு டவுன் பண்றது தான் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்டா கொடுக்கறதா? இல்லைங்க, பெஸ்டா கொடுக்கறதுங்கிறது அப்படி கிடையாது. உங்களுக்கு கேள்வி கேட்கிறாருல்ல, உங்களுக்கு சில விஷயங்கள் அவரே கேள்வி கேட்கிறாரு. அண்ட் திவாகர் வெளியில போன பீரியட்ல வந்து பார்வதி அழுதாங்க, அழுத்து கொஞ்சம் சாஃப்டா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா எல்லாரையும் கேள்வி கேட்டாரு. அவர் வந்து கனியை மட்டுமே கேள்வி கேட்கலையே, அந்த வீட்டுல எல்லாருமே கேள்வி கேட்டாரு. இல்ல கனியெல்லாம் கேட்கறது இல்லைன்னு தான் சொல்றேன். என்ன சொல்றது, வலிக்காத மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு கேட்கணும்ன்றது கேட்டுட்டு போற. அதே பார்வதி கம்ருதீன் அப்படின்னாக்கா போட்டு சவுக்கால அடிக்கிற மாதிரி அடிக்கிற நீ. என்ன அப்புறம் நீ ஹாஸ்டல்னுட்டு நீ நடத்துது இருக்கு. அதான் பெரிய விஷயமா இருக்கு. 8.2 அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை ரொம்ப பெரிய விஷயம் நான் பார்க்கறேன். ஏன்னா இது வரைக்கும் இந்த சீசன்ல இப்படி டிஆர்பி நான் பார்த்தது இல்லை. 8.2 அப்படிங்கிறது அதுவும் ஆர்பன்ல அப்படிங்கிறது இன்னும் பெரிய விஷயமா நான் பார்க்கறேன். பட் ஆர்பன் பிளஸ் ரூரல் அதுல வந்து 46 வீக் கம்ப்ளீட்டா பார்த்தோம் அப்படின்னா வீக் டேஸையும் சேர்த்து 46 வீக் கம்ப்ளீட்டா பார்த்தோம் அப்படின்னா 3.77 அது வந்து இன்னும் லோவா தான் இருக்கு. அது வீக் டேஸ்ல ஒண்ணுமே இல்லை, கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கான காரணமா சொல்ல முடியும். வீக் டேஸ்ல கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறது எனக்கு எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஓகே. சோ அது அப்போ டாஸ்க் சுவாரஸ்யமா இல்லன்றதுதான் அர்த்தம். டாஸ்க் ஒண்ணுமே இல்லைங்க. சோசியல் மீடியால ஒருத்தர் வந்து போல் நடத்திருக்காரு. அந்த போல்ல வந்து ஒரு 1000 மேல போல் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோசியல் மீடியா போல்ல நியர்லி 55% ஆஃப்
சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல இருந்து அதுக்கு வந்து டாஸ்க்ல ஒண்ணுமே இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லைங்கிறது தான் பதிலாக வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு டாஸ்க்கை யாருமே ரசிக்கல, டாஸ்க்ல ரசிக்கிற அளவுக்கு அங்கே ஒண்ணுமே இல்லை. டாஸ்கா விளையாடுறவங்க டாஸ்கா விளையாட மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு அந்த டாஸ்க் என்னங்கிறது புரியல. ஒண்ணு இவங்களுக்கு புரியுற மாதிரி டாஸ்க் கொடுக்கணும், இல்ல இவங்களுக்கு கொடுக்குற டாஸ்க்கை புரிய வைக்கணும் முதல்ல அவங்களுக்கு. அப்பதான் அது டாஸ்க் மாதிரி வரும், இல்லைன்னா அது டாஸ்கா தெரியாது. ரொம்ப போரிங்கா தான் இருக்கு, ரொம்ப போரிங்கா தான் இருக்கு டாஸ்க். கண்டிப்பா டாஸ்காவே இல்ல. என்ன சொல்றது, இப்ப நம்ம ரிவ்யூ கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த சீசனே நான் பாக்குறேன்னே தவிர இல்லைனாக்கா ஸ்கூல் டாஸ்க் கூட நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸ்கூல் டாஸ்க் கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வியானா பண்ற சேட்டை, உங்க சாண்ட்ரா வந்து இவர்கிட்ட அமித் சில காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது அதை தாண்டி வந்து பெருசா எனக்கு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். இது ரெண்டு தான் கொஞ்சம் ஹைலைட்டா நான் பாக்குறேன். நான் அதை தாண்டி பெருசா இது எதுவும் சொல்ற அளவுக்கு இல்லை. அங்க இருந்து வினோத் வந்து பாடுறாரு, அது 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 மட்டும் தான் நல்லா பார்க்க முடியும். பார்வதி அவங்க கிச்சன் ஒர்க்கு ஃபுல் பிளேஜா பண்றாங்க, கம்ப்ளீட்டா அவங்களே எடுத்து பண்றாங்க. ஸோ இந்த 4 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு ஹைலைட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. இந்த டாஸ்க் பெருசா யாரும் எஃபர்ட் போட்ட மாதிரி தெரியல, எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால இந்த 4 பேரை தாண்டி மற்றவங்களும் வெளியில வரணும் அப்படின்னா டாஸ்க்கை அவங்களுக்கு புரிய வைக்கணும். என்ன மாதிரி டாஸ்க் புரிய வச்சாதான் அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். லாஸ்ட் சீசன்லாம் வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க் எவ்வளவு வைரலா போச்சுன்னு தெரியும் எல்லாருக்கும் சோஷியல் மீடியா. இப்போ இந்த ஸ்கூல் டாஸ்க வந்து ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, எந்த டாஸ்க்குமே பண்றதுல. அட்லீஸ்ட் ஸ்கூல் டாஸ்க் எல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு வந்தவங்க தானே, அந்த டாஸ்காச்சும் இல்லை. இத்தனை சீசன் பாத்தீங்களே, அதுக்காச்சும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணலாம்ல. ஒண்ணுமே இல்ல. அவ்வளோ இதுவா இருக்கு. சோஷியல் மீடியா அந்த ட்விட்டர்ல எல்லாம் பார்த்தோன்னா வைரலா போயிட்டு இருக்குது. சாண்டி, கவின், வனிதா, கஸ்தூரி எல்லாம் வந்து அந்த ஒரு இன்சிடென்ட் தான் போட்டுட்டு இருக்காங்க. வேற எதுவும் அவங்க சொல்றதுக்கு இல்ல. வந்து பிரின்சிபலா அவருடைய ரோலை கரெக்டா பண்ணிட்டார். ஓகே, வியானா வந்து பண்ற சேட்டைகள் எல்லாம் பிடிச்சு வான் பண்ணி கத்துனது அதெல்லாம் வந்து ஒரு பிரின்சிபல் பண்ற வேலைகள், அதை ரொம்ப கரெக்டா பண்ணிருக்காரு. பட் வந்து மாரல் சயின்ஸ் டீச்சரா அவர் மாரல் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டே இன்னும் தொடல, இப்போ வரைக்கும் தொடல. ஆமா, அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. இப்போ வரைக்கும் அந்த மாரல் சயின்ஸ் சப்ஜெக்டே தொடல. பட் பிரின்சிபலா எக்ஸலண்டா பண்ணிருக்காரு. எனக்கு தெரியல. தமிழ்லமா கனி அவங்க வந்து தமிழ் என்னை பொறுத்தவரை நீங்க வந்து இலக்கியங்கள் சொல்லிவிட்டுதான் நம்ம பெட்டரா இருந்திருக்கும். தமிழ் இலக்கியங்கள் பத்தி நீங்க பேசி சொல்லியிருந்தா நம்ம பெட்டரா இருந்திருக்கும். ஒண்ணும் இல்ல, ஒரு படத்துல வந்து பாண்டு வந்து நீங்க கூப்பிட்டு தமிழ் இலக்கியம் பத்தி பேசுங்க அப்படின்னா வசனம் பேசிட்டே இருப்பாரு. அவர் ஸ்டாப் பண்ணாதான், நம்ம ஸ்டாப் பண்ணாதான் அவர் ஸ்டாப் ஆவாரு. ஏன்னா தமிழ் இலக்கியம் மேல அவருக்கு அவ்வளவு பற்று. நீங்க வந்து உங்களுடைய யூடியூப் சேனல்ஸ்ல இலக்கியங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க சொல்றீங்க, காவிய கதைகள் எல்லாம் நீங்க சொல்றீங்க. ஏதாவது ஒண்ணு இலக்கியம் பத்தி ஏதாவது ஒண்ணு எடுக்க வேணாமா? அறம் பத்தி எல்லாம் நீங்க 12ஆம் கிளாஸ் பசங்களுக்கு அறம் பத்தி எடுக்கணுங்கிற என்ன அவசியம் இருக்கு? 2ஆம் கிளாஸ் எடுக்கிறீங்க அறம் பத்தி, நீங்க 12ஆம் கிளாஸ் எடுக்கிறீங்கிறது அது எப்படி பார்ப்பாங்க மக்கள்? நீங்க என்ன கிண்டர்கார்டனுக்கான டீச்சரா, கேஜி டீச்சரா? கடைசி வரைக்கும் யாருக்கும் அது புரியல. 11th ஸ்டாண்டர்ட்ன்றது யாருக்குமே புரியல, இன்க்ளூடிங் டீச்சர்ஸ். தமிழ் அப்படின்றப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த அம்மாக்கு ஏன் கொடுத்தாங்க, இப்ப விஜய் சேது வந்து பாராட்டுவாரு எல்லாரையும். யூடியூப்ல வந்து அவங்க வந்து இந்த தமிழ் இலக்கியங்கள் காவிய கதைகள்லாம் வந்து அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு வீடியோவா போட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ராமாயணம், மகாபாரதம் சொன்னாங்க. அதே மாதிரி கண்ணகி கோவலனுடைய கதைகளை வந்து அது கொஞ்சம் வித்தியாசமா சொன்னாங்க. சிலப்பதிகாரத்தெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இது பண்ணாங்க. ஸோ அதனால மேபி கொடுத்துருக்கலாம், இலக்கிய பற்று இருக்கும் அப்படிங்கறதுனால கொடுத்துருக்கலாம். பட் சொதப்பிட்டாங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்சு வந்து உச்சரிப்பே உனக்கு வரல, வார்த்தைகளோட தெளிவும் உன்கிட்ட இல்ல. இந்த அமுக்குன்றதுதான் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. என்னடா தமிழ்ல ஒரு வார்த்தை அமுக்குன்னு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. டீச்சர் அம்மாவுக்கு சொல்லிக்கிறேன், அது அமுக்கு இல்ல அழுத்து. அது அந்த ழான்றது தமிழுக்கு வந்துட்டு அந்த ழான்றது தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. அதுக்கு நீங்க மாவே போட்டுட்டு, இப்ப சில பேரெல்லாம் வந்துட்டு லா போடுவாங்க. இந்த அம்மா வந்துட்டு அமுக்குன்னுட்டு முடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு தமிழ் டீச்சரு அப்படின்னு சொல்லி டீச்சர் அம்மான்னு சொல்லிட்டுனாலாம் வந்துட்டு நீங்க வரவேற்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அப்ரிஷியேட் பண்ணுவாரு. எல்லாரையும் திருக்குறள் சொல்ல வச்சிட்டீங்க, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அகத்தியனும் திரும்பவும் கவனிச்சிருப்பாங்க. திருக்குறள் யார் வேணாலும் சொல்லலாம், அது பெரிய வேலையே இல்லை. 5 திருக்குறள் வந்து ஒருத்தர் மனப்பாடம் பண்ணி அதை பேசுறதுங்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. அவங்களுக்கு தமிழ் உச்சரிப்புங்கிறது தான் முக்கியம். ஒரு தமிழ் டீச்சரா தமிழ் உச்சரிப்பு அப்படிங்கிறது டீச்சர்ல இருந்து ஆரம்பிச்சாதான் ஸ்டூடெண்ட் கிட்ட போய் சேரும். டீச்சரே உச்சரிப்பு சரியில்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு அது சொல்லி யூஸ் இல்லை. அந்த இடத்துல வந்து என்னை பொறுத்தவரை அவங்க கனி ஃபெயிலா இருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன்.
ஆஸ் அ தமிழ் டீச்சர் அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. அவங்க எல்லா விஷயத்திலயும் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஒரு அம்மாவாவே ஃபெயில் ஆயிட்டாங்கன்றது தான் நான் சொல்லிப்பேன். ஒரு மனைவியா ஃபெயில் அமித் அது ஆயிட்டாங்க, ஒரு புதுசா அம்மாவா ஏதோ ட்ரை ஃபெயில் பண்ணாரு. அதே ஆயிட்டாங்க. மாதிரி அமித்தும் புதுசா ஏதோ ட்ரை பண்ணாரு. பாட்டெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாடுங்க அப்படின்னதோ புதுசா ட்ரை பண்ணாரு. அது காமெடியாவும் இருந்தது. பட் அந்த அது மாதிரி ஒரு டாஸ்க் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பாதி பேருக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணவே தெரியல. தெரியல. ம். டிரான்ஸ்லேட் பண்ண தெரியும். நீங்க +2 வந்ததுக்கு அப்புறமும் இங்கிலீஷ் நீங்க ஏதோ பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இங்கிலீஷ் கொலை பண்ண வேணாமே. அதுதான் சொல்றேன். எதுக்கு கொலை பண்ணுவானேன்றேன் நான். இந்த பாட்டுங்கிற விஷயத்துல இங்கிலீஷ்ல போட்டு கொலை பண்றது இவர் எடுத்து கொடுக்குறாருங்க. அதுவும் +2 ஸ்டூடெண்ட் எல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மேனேஜ் பண்ணிக்கணும். கண்டிப்பா. இவர் எடுத்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி இதுதான் இந்த லைன் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு. இது +2 ஸ்டூடெண்ட் சொல்ற மாதிரி இல்ல, 2ஆம் வகுப்பு 1ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் செகண்ட் சொல்ற மாதிரி இருக்கு அது. இல்ல, நமக்கு சந்தேகம் வருது. இவங்க எல்லாம் வந்துட்டு 11th படிச்சாங்களா இல்லையான்ற ஒரு சந்தேகமே வருது. ஏன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம என்ன பண்ணினோன்றது கூட தெரியாத அளவுக்கு எல்லாரும் அவ்வளவு முட்டாளா இருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. ரொம்ப கேவலமா போயிட்டு இருந்தது. ஆஸ் யூஷுவல் எல்லா டாஸ்க் மாதிரியும் இந்த ஸ்கூல் டாஸ்கை எவ்வளவு சொதப்ப முடியுமோ அவ்வளவு சொதப்பி முடிச்சிட்டாங்க அப்படின்றது தான் சொல்லணும். வாட் எல்ஸ் ஹரிஷ்? நான் பேசிட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் டாஸ்க் ஒன்றுலாம் போயிடுச்சு. நீ அடுத்து என்ன டாஸ்க் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது டாஸ்க் இம்பார்ட்டண்டா கொடுக்கலாம். அது டிக்கெட் ஃபினாலேவா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இன்னும் 5 வாரம் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் போயிடுச்சுன்னா 4 வாரம் தான் இருக்க போகுது. அப்படிங்கிறப்போ 28 டேஸ்க்குள்ள டிக்கெட் ஃபினாலே வந்துடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் இழுத்து வச்சுட்டு ஓடிட்டு இருக்கலாம் முடியாது. எப்ப இது முடிப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு 106 எல்லாம் இல்ல, நீங்க 100க்குள்ள முடிச்சாலே போறோன்ற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே இல்லை இதுக்குள்ள அப்படின்றது தான் நாங்க சொல்லிக்கிறோம். நாங்க என்ன ரெவ்யூ கொடுக்கணும்ன்றதுனால நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோன்றதுனால கொடுத்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் அங்க விஷயம் இல்லை அப்படின்றது. ஸோ லெட்ஸ் சீ டுடே ஹரிஷ் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு. நன்றி.